இன்றைய தினம் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் சிப்காடு தொழிற்பூங்காவில் காலனி தொழிற்சாலைக்கு அடிக்கல் நாட்டிய முதல்வர் ஸ்டாலின் மண்வெட்டியால் மண்ணை அள்ளி போட முடியாமல் தடுமாறியதால் அருகிலிருந்த தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா ஸ்டாலின் கையை பிடித்து உதவி செய்த வீடியோவானது இணையத்தில் வைரலாகி பல்வேறு விமர்சனங்களை பெற்று வருகிறது. குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கரப்பான் பூச்சி என உருவக்கேலி செய்த முதல்வர் ஸ்டாலினால் தற்போது மண்வெட்டி தூக்கி மண் அளவே வக்கில்லாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் தன்னுடைய உடம்பில் 1000 குறைகளை முதல்வர் ஸ்டாலின் வைத்துக் கொண்டு மற்ற தலைவர்களை கேலி கிண்டல் செய்தால் இந்த நிலைதான் வரும் என எதிர்த்தவர்கள் விமர்சித்து வருகின்றனர். மேலும் இது போன்று கோடிக்கணக்கில் செலவு செய்து எந்த முதல்வரும் அடிக்கல் நாட்டு விழாவை செய்திருக்க மாட்டார்கள். இதனால் தான் ஸ்டாலின் ஆட்சி விளம்பர ஆட்சி என்றும் போட்டோஷூட் ஆட்சி என்றும் பலரும் விமர்சித்து வருகின்றனர். மேலும் முதல்வர் ஸ்டாலினுக்கு உடல்நிலை மிக மோசமாக இருந்து வரும் நிலையில் வயது முதிர்ந்த ஸ்டாலினுக்கு ஓய்வு கொடுக்காமல் ஸ்டாலின் குடும்பம் கோடி கோடியாக சம்பாதிக்க உடல்நிலை சரியில்லாத முதல்வர் ஸ்டாலினை வைத்து செல்ஃபி எடுப்பது, டீ குடிப்பது என கோமாளி போல போட்டோஷூட் செய்து வருவதாக சவுக்கு சங்கர் குற்றம் சாட்டி வந்தனால் தற்போது அதனை உறுதிப்படுத்தும் விதமாக மண்வெட்டியால் மண்ணை அள்ள முடியாமல் முதல்வர் ஸ்டாலின் தடுமாறி வருவதும் கவனிக்கத்தக்கது.